நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி எங்கிட்ட கொடுங்க. நான் சின்ன மாப்பிள்ளைகிட்ட உடனே கொடுத்துட்றேன். மாயாவை விரட்டுறதுக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் வேணும். யாருக்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியலையே. தலைவர் பொண்டாட்டின்னு கூட யாருமே மதிக்கல. உனக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லாம போறாங்க. உன் குடும்பத்துல எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த வீட்டோட சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும். அது உன் கைக்கு வரணும். பத்மா, ம் சமையல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுதுமா. சீனு இன்னும் வரல? இல்ல கடைக்கு சாப்பாடு கொடுத்து விடணுமா? இல்ல பாட்டி, அதெல்லாம் வேண்டாம். ஏய், என்ன என் புள்ள சாப்பிடாம இருக்கணுமா? நான் கடைக்கு போயிட்டு தான் வரேன். அவன் சாப்பிட்டான். சரி சரி. பாட்டி, கடையில ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கான். பாக்குறதுக்கே பெருமையா இருந்துச்சு. ஓ, இருக்கும்டி, உனக்கு இருக்கும். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறதே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான். அதை மறந்துடாத. கண்டிப்பா என் புள்ள காசு சம்பாரிச்சிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்து உன்னை வெளியே அனுப்பதான் போறான் பாரு. மாயா, அவ சொல்றத நீ பெருசா எடுத்துக்காத. நான் எதுவும் நினைக்கல பெரியம்மா. சீனு கடையில இவ்ளோ நல்லா ஒர்க் பண்றத பாக்குறப்போ எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. கண்டிப்பா அவன் பெரிய ஆளா வருவான். பொள்ளாச்சிலேயே பெரிய பிசினஸ் மேனா வருவான் பாருங்க. மணி டெக்ஸ்டைல்ஸ்க்கு கோயம்புத்தூர் ஃபுல்லா நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுவான். ஆமா, என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நான் அவனுக்கு பண்ணுவேன். என்ன பெரியம்மா அப்படி பாக்குறீங்க? நீ இப்படி ஒரு ஆசையில இருக்க, ஆனா அவன் எப்படியாவது பணத்தை புரட்டி உனக்கு கொடுத்துட்டு உன்னை வெளியே அனுப்பணும்னு பாக்குறான். அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இருக்கான் பெரியம்மா. அவன் மனசுல என் மேல இன்னும் லவ் இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். நானும் சும்மா அவனை லாக் பண்ண தானே பணம் கேட்டேன். எங்களுக்குள்ள இருக்கிற லவ் என்னைக்கும் போகாது பெரியம்மா. நீங்களும் பெரியப்பாவும் எப்படி ஒரு ஐடியல் கப்பலா இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சிவராமா, அடடே, வாங்கண்ணே வாங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. குத்தகை பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இது போன வருஷத்து குத்தகை பணம். 40 லட்சம் ரூபாய் இதுல இருக்குது. வாங்கிக்கங்க தம்பி. கொடுங்கண்ணே. இந்தாங்க, எண்ணி பாத்துக்கங்க. அண்ணா, நீங்க என்ன வெளியாலா என்ன? இதெல்லாம் எண்ணி பார்த்துக்கிட்டு எல்லாம் சரியா தான் இருக்கும். சரிப்பா, அப்ப நான் வர்றேன். வர்றேம்மா. சரிங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணி, இந்தாங்க நீ இதை பீரோல வச்சிருங்க. இங்க ஒரு நிமிஷம். என்ன எதுக்கு இப்ப இந்த ஜானகி அக்கா கிட்ட கொடுக்குறீங்க? எதுக்குன்னா என்னடி கேள்வி இது? அன்னிக்கிட்ட தானே எப்பவுமே கொடுக்கறது. அவங்கள மாதிரி நானும் இந்த வீட்டோட மருமக தானே. என்கிட்ட கொடுங்க, நான் போய் உள்ள வைக்கிறேன். ஏய், என்ன புதுசா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணி தான் எல்லாமே. அவங்க கிட்ட தான் பீரோ சாவி கூட இருக்கு. பணம், நகை எல்லாத்தையுமே அவங்க தானே பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப மாமா பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு. அதனால ஜானகி அக்கா இந்த வீட்ல எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறது நீங்க தானே.
அப்போ நான் தானே இந்த வீட்டோட நிர்வாகத்தை எல்லாம் பாத்துக்கணும். பார்வதி, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? ஜானகி தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டு நிர்வாகத்தை எல்லாம் அவ தானே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன் அத்தை, அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்க தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இவங்களே எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பாங்க? ஏம்மா பார்வதி, தங்கச்சி வீட்டுல யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்றாங்க. நீ என்னமோ புதுசா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? நான் இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் இருக்கேன் இல்ல? ஏய், வர வர உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. பார்வதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வீட்டு நிர்வாகம் பண்றது அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா நீ? அதுக்குன்னு ஒரு திறமை, பொறுப்பு, பொறுமை எல்லாமே வேணும். இப்ப நான் சொன்னதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல பார்வதி. இந்த பார், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. போ, ஒழுங்கா உள்ள போயிரு போ. அண்ணி, இவ கிடக்குற அண்ணி, நீங்க வாங்கிக்கோங்க அண்ணி. இந்தாங்க. ஏங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, என்கிட்ட கொடுங்க. பார்வதி, வேணா, என் பொறுமையை சோதிக்காத. பேசாம இருந்து. இத்தனை வருஷம் பேசாம இருந்ததெல்லாம் போதும். தலைவர் பொறுப்பை இப்ப நீங்க தானே நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. வீட்டு விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டு பண்றேன். பீரோ சாவியை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. டேய், என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க நீ? எனக்கான உரிமை தாங்க நான் கேக்குறேன். நீ ஒரு மண்ணும் கேட்க தேவையில்ல. என்கிட்ட நீ அடி வாங்காம போயிரு சொல்லிட்டேன். போ. அதானே, உங்களுக்கு என்ன அடிக்கிறது தவிர வேற என்னதான் தெரியும்? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன இந்த வீட்ல சமையல் செய்யறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் மட்டுமா இருக்கேன்? எனக்குன்னு ஒரு மரியாதை இந்த வீட்ல இருக்கா? பீரோ சாவி பார்வதி கிட்ட போயிடுச்சுன்னா எப்படியாவது அவகிட்ட பேசி இந்த 40 லட்சத்தை நம்ம வாங்கிடலாம். ஆனா நேரடியா நாம இவளுக்கு சாதகமா பேசினாலும் சந்தேகம் வந்துடும். பக்குவமா பேசி சாவி நம்ம கைக்கு மாத்துவோம். பார்வதி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க யாரையுமே வேலைக்காரங்களெல்லாம் பார்க்கல. எல்லாருமே இங்க சமந்தான். வெறும் வார்த்தையில மட்டும்தான் அத்தை அதெல்லாம் இருக்கு. இத்தனை நாளா இவருக்குன்னு ஒரு கௌரவம் கூட இல்லாம இருந்தது. ஆனா இப்போ தலைவரானதுக்கு அப்புறம் தான் ஊர்ல 4 பேர் இவரை மதிக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கணும் தானே நான் எதிர்பார்க்கிறேன். இது தப்பா? சொல்லுங்க. பார்வதி, நீ இந்த வீட்டு மருமக தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பீரோ சாவியெல்லாம் கேட்டா எப்படி? என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா அண்ணி தானே இதெல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களால இந்த வீட்ல பிரச்சனை எல்லாம் வந்திருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏய், இப்ப அதெல்லாம் உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்களா? இல்லைங்க, நடந்த விஷயத்தை தாங்க சொல்ல வரேன். இருந்தாலும் அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் தான். அந்த மரியாதையை நான் எதிர்பார்க்கறது தப்பா அண்ணி? ஏன் என்கிட்ட திறமை இல்லையா இல்ல படிப்பு தான் இல்லையா? இங்க பாரு பார்வதி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே அண்ணி தான். இங்க பாரு, நான் தலைவர் பொறுப்புல அண்ணனுக்காக மட்டும்தான் இருக்கேன் பார்வதி. அவர் வந்து என்னைக்கு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரோ அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டு விலகி போயிருவேன். அண்ணனும் அண்ணியும் மட்டும்தான் இந்த வீட்டுல எல்லாமே. கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, போயிரு போ. ஏங்க, உங்க பொண்டாட்டினா ஏன் மரியாதைக்காக நீங்க பேசணும்னு உங்களுக்கு ஒரு நாள் கூட தோணாதா? ஏய், உங்களுக்கு புரிய வைக்க என்னால முடியாது. நான் கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். மாமா, நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறதுல என்ன மாமா தப்பு இருக்கு? 4 இடத்துக்கு போனா எனக்கு எந்த ஒரு மரியாதையுமே கிடைக்கிறது இல்ல. ஜானகி அக்கா வெளியே போனா எல்லாரும் தேடி வந்து வணக்கம் சொல்லி மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா எனக்கு அது என்னைக்குமே கிடைச்சது இல்லையே மாமா.
பார்வதி, மரியாதைங்கிறது கேட்டு கிடைக்கிறது இல்லம்மா. நம்ம குணத்துக்கும் மனசுக்கும் அது நம்மளை தேடி வரணும். மாமா அதெல்லாம் இவளுக்கு புரியாது மாமா. எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம் மாமா. ஜானகி அக்கா இத்தனை வருஷமா வீட்டை நல்லா தானே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். அவங்கள சாவி என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க மாமா. ஏய், என்னடி அண்ணன் கிட்ட போய் நேரடியா பேசிட்டு இருக்க? ஒரு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்க. ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன் சொல்லிட்டேன். இல்லங்க, என்னாலும் இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. சாவி என்கிட்ட கொடுங்க. உன்னால இந்த வீட்ல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் நான் வெளியில சொல்ல வேணான்னு பாக்குறேன். சொன்னேன்னு வையி. என்ன இப்போ என்னமோ நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஜானகி அக்கா அதோ அந்த கதிர் இருக்கானே, அவன் பண்ண கொலை பழியவே ஏத்துக்கிட்டாங்களே. யாருக்கு தெரியும், அவங்களே கூட அதை பண்ணாங்களோ என்னவோ. என்னடி சொன்ன? எவ்வளவு தூரம் இருந்தா அப்படி பேசுவ? மாமா அவ என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டீங்களா? சிவா, என்னப்பா நீ எதுக்கு அவளை அடிக்கிற? இதெல்லாம் தப்பு. உனக்கு பல தடவை நான் சொல்லிட்டேன், அவளை இப்படி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுடா. என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது. வெளியே தான் என்ன யாருமே மதிக்கல. ஆனா இப்ப இந்த வீட்டுல கூட எனக்கு மரியாதையே இல்ல. மரியாதை இல்லாத வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? நான் போறேன். பார்வதி, பார்வதி, யார் உன்னை தடுக்க போறா? என்ன சிவா நீ? பாருங்க நீ இவளுக்கு போய் வருத்தப்படுறீங்க. பார்வதி, பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? ஷோ பார்வதி, ஏய் சொன்னா கேளு. பார்வதி, நான் கிளம்புறேன். பார்வதி, பார்வதி நில்லு. பார்வதி, என்னடா சிவா, நீ எதுவா இருந்தாலும் அவளுக்கு பேசி புரிய வச்சிருக்கணும். இந்த மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. பார்வதி சொன்னா கேளு. பார்வதி, அம்மா, அவ நாடகம் பார்வதி பண்ணிட்டு நில்லு. இருக்கா. அவளெல்லாம் நம்ப பார்வதி, ஏய். ஏய் பார்வதி சொன்னா கேளு, நில்லு. பார்வதி இல்ல அண்ணி, இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. நான் கிளம்புறேன். பார்வதி, ஏய், அம்மா, பார்வதி, என்னம்மா இதெல்லாம்? பையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போற? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? நான் ஒண்ணு யாரும் இல்லாத அனாதை இல்ல. நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏய், என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா? இந்த வீட்ல என்னைக்கா இருந்தாலும் அண்ணி தான் எல்லாம். அதை ஏத்துக்கிட்டு இந்த வீட்ல இருக்க முடிஞ்சா இரு, இல்லனா அப்படியே போயிரு. இந்த பாரு, தயவு செஞ்சு வந்துடாத. போ, போடி. ஐயோ, அமைதியா இரு சிவா. என்ன பேசிட்டு இருக்க? பார்வதி, சொல்றத கேளு. வேண்டாம், அதான் அவரே சொல்லிட்டாருல்ல. இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் மருமக. உங்களுக்கு மட்டும்தான் எல்லா மரியாதையும் கிடைக்கும். நான் இதுக்கு மேலயும் மானுகிட்ட இந்த வீட்ல இருக்க விரும்பல. நான் போறேன். ஏய், இங்க பாரு, சும்மா மிரட்டி பாக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், சரியா? உனக்கு போகணும்னு இருந்தா போயிடு. உன்னை இங்க யாரும் தடுக்கல. போ, போ முதல்ல. என்ன மச்சான் நீங்களும்? அம்மா விடுங்க மாமா, போனா போயிட்டு போறா. இல்ல பார்வதி, இப்ப எதுக்கு அவசரப்படுற? இதான் உன் வீடு, நீ எங்கேயும் போக வேண்டாம். அண்ணா, அவ போறான்னா போகட்டுண்ணே, விடுங்க அண்ணே. அமைதியா இரு. பார்வதி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லையே. அண்ணே, என்னண்ணே நீங்களே இப்படி பேசுறீங்க? நம்ம அம்மாவுக்கு அடுத்து நமக்கு அண்ணி தானே எல்லாமே. அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதைய போய் இவளுக்கு எப்படிண்ணே கொடுக்க முடியும்?
மரியாதைங்கிறது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான். அவளுக்கும் கேட்கிற உரிமை இருக்கு. அவர் சொல்றதும் சரிதான். பார்வதி கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. அண்ணி அண்ணி, என்ன நீ பண்றீங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்க. அமைதியாரு. பார்வதி, வீட்டோட நிர்வாகத்தை நீயே பாத்துக்கோ. அண்ணா அண்ணா, அதெல்லாம் வேண்டாம் அண்ணே, சொன்னா கேளுங்க அண்ணே. சிவா, இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. பார்வதிக்கும் இந்த வீட்டுல சம உரிமை இருக்கு. அவளை நான் என் தங்கச்சியா தான் பாக்குறேன். இந்த சாவி அவளுக்கு கொடுக்கறதுல எனக்கும் சந்தோஷம்தான். அண்ணி வேண்டாம் அண்ணி. அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணே. இவ சாதாரணமான ஆள் இல்லண்ணே. இவளெல்லாம் நம்பி எதையும் கொடுக்காதீங்க அண்ணே. பெரியம்மா, இந்தா. அவசரப்படாதீங்க பெரியம்மா. இல்ல மாயா, நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு. உனக்கு புரியாது. பார்வதி, இந்தாமா, வாங்கிக்கோ. இவளை பத்தி தெரியாம இப்படி பண்றாங்க. இவளால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோன்னு தெரியல. என்னமோ பண்ணுங்க. ஒரு வீட்ல பெத்த பொண்ணுகிட்ட கூட அந்த வீட்டோட சாவி கொத்த கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வர மருமக கிட்ட தான் அதை கொடுப்பாங்க. ஏன்னா அவ வாழ வந்த வீட்டை பத்திரமாவும் பாதுகாப்பாவும் அவ பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில தான் அத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. இது வெறும் சாவி இல்லம்மா, நமக்கு கொடுக்கிற பொறுப்பு, கடமை. அத நீ சரியா பண்ணுவேன்னு நம்புறேன். அதெல்லாமே தெரியும்க்கா, நான் நல்லா பார்த்துப்பேன். சிவா, அந்த பணத்தை பார்வதி கிட்ட கொடு. இந்த விஷயத்துல உங்க மனசு வருத்தப்பட்டிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றது? எல்லாத்துக்கும் யார் காரணம்னு தெரியும்ல. இதை பார்க்கணும்னு தானே சில பேர் ஆசைப்படுறாங்க. இன்னும் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். பெரியம்மா, நீங்க ஏன் சாவியை கொடுத்தீங்க? கோவில் நகை விஷயத்திலேயே சித்தி பெரிய தப்பு பண்ணாங்க.
அவங்க கிட்ட சாவி இருக்கிறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனத்துல தப்பு பண்ணிட்டா மாயா. அதுக்காக அவளை ஒதுக்கி வைக்க கூடாதுல்ல. பார்வதி தனக்கான மரியாதை வேணும்னு நினைக்கிறா. இந்த குடும்பத்துக்கு ஒரு நாளும் அவ கெட்டது நினைக்க மாட்டா. அதுவும் இல்லாம அவர் சொன்ன பிறகு நான் அதை மீற முடியாதுல்ல. ஹலோ, பத்மா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. அந்த 40 லட்ச ரூபாய் பணத்துக்கு இப்போ ஒரு வழி வந்திருக்கு. பணம் கிடைச்சிரும். அப்படிங்களா? எப்படி? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? பணம் கிடைச்சதும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை நீங்க சீனு கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க. அதுக்கப்புறமா மாயாவை வீட்டை விட்டு அனுப்பி சாருவை சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 2 நாள்ல பணம் வந்துரும். நான் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்குறேன். சரிங்க சரிங்க. மாயாவ நீ ஆசைப்பட்டு விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கல. நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே அதுதான். அந்த சீனு, அவளாலதான் இன்னைக்கு எல்லாருமே ஒரே வீட்ல இருக்கோம். அவ எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் சீனு. என்ன அந்த காரணம் இருக்க போகுது? ஏய், எங்க அந்த காரணத்தை சொல்லு. உன்னால இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எதுக்காக இதெல்லாம் பண்ணனு உன் வாய் திறந்து சொல்லு பார்க்கலாம்.